அனைவருக்கும் வணக்கம். 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய அளவிற்கு செல்வ செழிப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்கள்ல அதீதமாக கிடைக்க போகிறது? எதிர்பாராத வகையில் திடீரென முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிரம்பிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன? குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை அதிரடியாக செய்யக்கூடிய ஒரு தனி திறமையும் ஆற்றலும் பெற்றவர்களாக இருக்கீங்க. அப்படி அதிரடியாக செய்வதோடு மட்டுமல்லாது அனைவருக்குமே அதிரடியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறதுங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் எதிர்பார்த்தபடியே அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடித்து அதில் பல மடங்கு லாபம் அதிகம் பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழில் என அனைத்து விஷயங்களிலும் மிக சாதுரியமாக கையாள ஒரு நுணுக்கமான முறையை கையாண்டு அதில் மிகப்பெரிய நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளையும் பெறக்கூடிய 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் பிப்ரவரி என்பது 2ஐ குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. 2 என்பது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறதுங்க. சந்திரனின் ஆதிக்கம் என்பது மிக அதீத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், புதிதாக தொழில் துவங்குவது, புதிய பொறுப்பினை ஏற்பது போன்ற அனைத்திற்கும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுதுங்க சந்திரனின் அமைப்பு. அது மட்டுமல்லாது 2023 என்பது 2 என்பது சந்திரனையும் 3 என்பது குருவையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. குருவின் அமைப்பு ஒருவருக்கு இருக்கும்போது அதில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு வலுவாக இருப்பது அதீத நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற போகிறது என்பதை உறுதிப்படுத்துதுங்க. 2023 கூட்டுத்தொகையானது 7 என வருகிறது. கேதுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்குங்க. கேதுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் போது கேது எதிர்மறையான எண்ணங்களை விளைவிக்க மாட்டாருங்க. அனைத்து விஷயங்களிலும் நேர்மறையான எண்ணங்களும் சற்று சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த 2023 மற்றும் பிப்ரவரி 2 என்ற இவற்றின் கூட்டுத்தொகையானது 9 என வருகிறதுங்க. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் 9 ஆதிக்கம் கொண்டவர்கள். 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. செவ்வாயின் ஆதிக்கம் அதீதமாக இருந்தால் நிச்சயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் மிக அதீதமாக இருக்கிறது. எனவே சொந்தமாக நிலம் வாங்குவது, வீட்டு மனை வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, தங்க நகை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நன்மையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. நிதி நிலைமை பெரிய அளவிற்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏனென்றால் பல விஷயங்கள்ல விரய செலவுகளும் வீண் விரய செலவுகள் அனைத்தும் குறைக்கப்பட்டு சேமிப்பு மற்றும் முதலீடு போன்ற விஷயங்கள்ல அதீதமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. எனவே நல்ல பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை குடும்ப ரீதியாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களையும் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக வரவேண்டிய தொகையானது உங்களுக்கு தற்போது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட்டிருக்குங்க. அது மட்டுமல்லாது சுப நிகழ்ச்சிகள்ல எந்த விதமான தடையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு சிறப்பாக நடத்தலாங்க. ஏனென்றால் 2 என்பது அதுவும் பிப்ரவரி இந்த அன்பிற்கு அதிகாரம் கொண்ட ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அன்பு அதிக அளவில் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைவதால் குடும்ப சூழ்நிலையில அன்பு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் தங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கச்சிதமாக செயல்படுவதால் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. எதிர்பார்த்தபடியே 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான
விதமான தடையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மேலும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அலுவலக பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் கூட ஏற்படுகிறது. மேலும் அலுவலக சூழ்நிலையில வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் வேலை சுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்குங்க. எனவே முன்கோபம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. எனவே வேலை ரீதியாக பெரிய அளவிற்கு டென்ஷன் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. டென்ஷன் எடுத்துக்கொண்டால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேலை மாற்றுதல் செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமும் தோன்றும். அது போன்ற எண்ணங்களை தற்போது மாற்றிக்கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் இருந்தே எப்படி முன்னேற்றம் பெறலாம் என சிந்தித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இடமாறுதல் வரலாங்க. அந்த இடமாறுதல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. புதிய வேலை வாய்ப்புல எந்த தடையும் கிடையாது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குங்க. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான முயற்சியிலும் ஈடுபடுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. சந்தை நிலவரம் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு லாபம் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் இருக்கிறது. உங்களுடைய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க. எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அதிலும் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட போகிறது. எதிர்பாராத வகையில் பணவரவு பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவது நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. எனவே எதிர்பார்த்தபடி தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதில் பெரிய அளவிற்கு தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. கலைத்துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக அதீத நன்மை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சலுகை கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே கலைத்துறையில் ஒரு அபரிவிதமான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குங்க. அரசியல் துறையினர் பொறுத்த வரைக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்துல தீர்க்க சிந்தித்து செயல்படுங்க. தீர்க்க சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நல்ல எண்ணத்துடன் பல ஆக்கப்பூர்வமான செயல்களை ஈடுபடுங்க. அப்படி ஈடுபடும் போது அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிரிகள் கூட உங்களுடன் இணக்கமாக பணிபுரிவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வியில பின்னடைவை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் சரி வருமானமும் சரி எதிர்பார்த்ததை விட திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அதீத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆடு மாடு கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. கனவிலும் எதிர்பாராத ஒரு உச்சத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நடைபெறுவது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிக உழைப்பு இல்லாமல் சாதுரியமாக செய்து முடிப்பது பெண்மணிகளுக்கு ஒரு மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க போகிறது. மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கிறது. அவற்றையும் நாம் நிவர்த்தி செய்து மேலும் பல மடங்கு நன்மை பெற அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.